கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செய்பவனுக்கு இரத்தம் பரிகாரம். அது ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம், காளையின் இரத்தமாக இருக்கலாம். எந்த இரத்தமானாலும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. இரத்தத்தை முதலில் சிந்தினவன் ஆபேல். காயின் ஆபேலை கொன்றான். ஆபேலின் இரத்தம் கர்த்தரிடத்தில் முறையிட்டது. என்ன முறையிட்டிருக்கும்? என் அண்ணன் என்னை கொலை செய்தான் என்று. ஆம், ஆபேலின் இரத்தம் முதல் சகரியா இரத்தம் வரையிலும் அநேக தீர்க்கதரிசிகளை கொன்ற அநேகர் உண்டு. அப்பேற்பட்ட இரத்தம் தேவனிடத்தில் முறையிட்டிருக்கிறது. ஆனால் நமக்காக நன்மை செய்வதற்கென்று ஒரு இரத்தம் நம்மிடத்தில் முறையிடுமே என்றால் அது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். மோசே அன்று ஜனங்கள் மீது காளையின் இரத்தத்தை தெளித்து உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று கூறினான். யாத்ராகமம் 24:8 நாம் பார்ப்போம். ஆம், ஆடு, காளை இவைகளெல்லாம் பலி செலுத்துவர். எதற்காக? தன் பாவங்களை நீக்கி தம்மை சுத்திகரிக்கத்தக்கதாக. தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் விதியின்படி ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்காக காளைகளையும் ஆடுகளையும் புறாக்களையும் இரத்தம் சிந்தும்படி அவர்கள் செய்தனர், பலியாக இட்டனர். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆம், ஒரு மாம்சத்தின் உயிர் என்றைக்கும் இரத்தத்தில் இருக்கும். ஒருவனுடைய மாம்சத்தில் இரத்தம் முழுவதும் வடிந்து வெளியேறிவிட்டால் அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்து போகும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 நாம் பார்ப்போம். இரத்தம் சிந்துதல் என்பது ஒருவருக்காக விலைக்கிரயமாக கொடுக்கப்படுவது. அந்த இரத்தம் சிந்தின பிற்பாடு தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஒருவன் மிகுந்த சந்தோஷம் அடைவான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மிருகத்தின் தலை மீது தன்னுடைய கையை வைத்து அந்த மிருகத்தை பலி செலுத்தும் பொழுது தன்னுடைய பாவமெல்லாம் அந்த மிருகத்தின் மீது சுமத்தப்பட்டது. அது நிமித்தம் அந்த இரத்தம் தன்னுடைய இரத்தமாகவே விலைக்கிரயம் செய்யப்பட்டது என்று ஒருவன் நம்பி அந்த இரத்தத்தை செலுத்துவானேயானால் அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆனால் நமக்காக மத்தியஸ்தராக வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாக ஜீவ அப்பமாக வந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு எடுத்து நீக்கி போட்டு நம்மை சுத்திகரிக்கிறது. தாவீது வேண்டுகிறான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று. ஆம், ஈசோப்பு என்பது சுத்தத்திற்கு அடையாளம். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று தாவீது சொல்கிறான். ஆனால் அதை காட்டிலும் ஒரு பரிசுத்த இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் கர்த்தர் நமக்கு அறிக்கையிட்டது என்ன? இனி நான் இந்த பூமியை மனுஷனின் நிமித்தம் நான் இனி அழிக்க மாட்டேன் என்று அவர் மனஸ்தாபப்பட்டு வானவில்லை உடன்படிக்கையாய் வைத்தார். நம்மளுடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, தம்முடைய ஒரே பேரான குமாரனின் இரத்தத்தை கொடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் முன்வந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதினால் நமக்காய் இன்றும் பரிந்துரைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளும் மரணங்களும் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நினைவு கூறுதலே. ஆம், நமக்காய் பரிந்து பேசும் பொழுது அந்த அடையாளங்களை கண்டு நம்மை இன்னும் மன்னிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும்
ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. இன்றும் நமக்கான நன்மைகளை பேசுகிறது. ஆபேலின் இரத்தம் முறையிட்டது கூட தன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தம்முடைய பாவங்களுக்காக அல்ல, அவருடைய இரத்தம் குற்றமற்ற இரத்தம் என்று அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் சொன்னான். யூதாஸ் கூறினது, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன். அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு மக்களாலும் கூடாதிருந்தது. ஒரு ஆக்கினையும் அவர் மீது சுமத்த முடியாது. அந்த அளவுக்கு தன் மீது எந்த குற்றமும் இல்லாமல் அவர் பார்த்து கொண்டார். அவர் மீது நம்முடைய குற்றத்தை சுமத்தி அவர் நமக்காய் பாடுபட்டார். நம் பாவங்களையும் நோய்களையும் நம்முடைய துக்கங்களையும் மெய்யாகவே அவர் சுமந்தார். நமக்கு சமாதானம் உண்டாக்குகிற ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அதில் அவர் திருப்தியாயிருந்தார். ஏசாயா 53 அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பாடுகளை சுமந்து துக்கங்களை சுமந்து அவருடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தி நம்மை விலைக்கிரயமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தெரியும்? சிலுவை மரணம், சரி, அவர் மரித்து விட்டார், அவர் உயிர்த்து விட்டார், அவர் பரலோகத்தில் சென்றார். அப்படி அல்ல. நமக்கு தெரியாத, கண்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் அங்கு சிலுவை மரணத்தில் இருக்கிறது. ஒரு மரணம் என்றால் முடிவு, ஆனால் சரித்திரத்தை மாற்றின முதல் மரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணம். அவருடைய இரத்தம் சிந்துதல் அநேக உலகத்தின் மக்களின் பாவங்களை நீக்கி அவர் தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் தாமாக முன் வந்து தம்முடைய சரீரத்தை மரணத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார். பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று அவராக முன்வந்து கொடுத்தார். அவரை எத்தனை துக்கப்படுத்தி இருந்தாலும், எத்தனை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தம்மை தாமே தாழ்த்தி தன்னை முடிவு பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் முடிவு பரியந்தம் தம்முடைய தேவனுக்காக, ஜனங்களுக்காக, ஜனங்களின் பாவங்களுக்காக தன்னை கீழ்ப்படுத்தி நமக்காய் ஜீவ பலியானார். அவரே நம்மளுடைய கிருபாதார பலி. ஈட்டியினால் அவரை கடைசியில் குத்தும் பொழுது கூட இரத்தமும் தண்ணீரும் புரண்டு வந்தது. ஜீவ தண்ணீர் வரவேண்டிய அந்த சரீரத்தில் இரத்தத்தையும் தண்ணீரையும் அல்லவோ நாம் உறிஞ்சினோம். கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் அவர் நமக்காய் பாடுபட்டார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான பாவ மன்னிப்பு. இவை மாத்திரமே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலத்தில் தேவனோடு சேர விடாமல் நம்மை தடுப்பது பாவம், சிந்தையின் பாவம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அவைகள் யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு பாவத்தையும் பாரத்தையும் நீக்கி நமக்காய் நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். தேவனோடு பேசுவதற்கு நேரமில்லை என்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை படிப்பதற்கு நேரமில்லை என்கிறார்கள். இது எல்லாம் பொய். எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் வசனத்தையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் இங்கு நேரம் இருப்பதில்லை. காரணம் என்ன? இந்த உலகத்தின் அதிபதி நம்மை மயக்கி பணம் என்னும் பேராசையின் மூலமாய் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல. அந்த உலகத்தையும் லௌகீக கவலைகளையும் நீக்கி போட்டு அவைகளை நமக்கு தந்த, ஆசீர்வாதங்களை நமக்கு தந்த தேவனிடத்திற்கே ஒருவன் திரும்ப வேண்டும். புதிய ஒப்பந்தத்தை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் இல்லை என்றால் நமக்கு எப்படி பாவ நிவர்த்தி வரும்?
ஒவ்வொருவனுடைய பாவத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்க கர்த்தராலே ஆகும். எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். இந்த நாட்களில் குற்ற உணர்வோடு கர்த்தரை பற்றி நான் எப்படி அவரை நெருங்குவேன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படியல்ல, தேவன் உங்களை அன்புடன் அழைக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போனதல்ல, அவருடைய அன்பு திரளான பாவங்களை மூடி இருக்கிறது. அவருடைய அன்பு நம்முடைய சகல பாவங்களையும் நம்மை விட்டு எடுத்து போடப்பட்டு நம்மளை பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஒப்பந்தத்தை செய்து வாழ்க்கையை மாறும்படிக்கு தேவனிடத்தில் திரும்பி பாருங்கள். அவர் அங்கேதான் நிற்கிறார். நாம் தான் தூரமாகிவிட்டோம். அப்படி அல்ல, கர்த்தரிடத்தில் சேருங்கள். உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டு செய்வார். அதை விசுவாசித்து யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அடித்தட்டில் போய், கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்தாலும் யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் யோனாவை கொண்டே செய்தார். உங்களை கொண்டு கர்த்தருக்கு நோக்கம் உண்டு. அவர் உங்களுக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார். விலைக்கிரயமாய் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேன் என்று, அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன் என்றும், இனி நான் எதற்கும் அடிமை இல்லை என்றும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பாவத்தின் அடிமையிலிருந்து, பாவத்தில் இருந்து முழுமையாக விடுதலை பெறுங்கள். கர்த்தருக்கென்று இந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழுங்கள். கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கிறது. அதற்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.